நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ள வெங்கடேசன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மனிதனாகிய நாம் இந்த உலகம் எனக்கானது என நினைக்கிறோம். சரிதான். ஆனா எனக்கானதுன்னு எனக்கு மட்டுமேன்னு நினைச்சிடக்கூடாது. பூமியில் உள்ள உயிர்களில் நாமளும் ஒருத்தர். அப்படித்தான் நினைக்கணும். நமது உடல் நலம் மட்டுமே முக்கியமல்ல, உள்ள நலமும் முக்கியம். நலம் என்பது சமூகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் சேர்ந்தது. நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் தொற்று போல பரவணும். தீய செய்திகள் தான் இப்படி வேகமா பரவுது. நல்லதெல்லாம் மெதுவாத்தான் போகும். ஒவ்வொரு தனி மனிதனும் தனது ஆரோக்கியத்தை செதுக்கியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நோய் நொடி இல்லா வாழ்க்கை தான் சிறப்பானது. பழங்கள் தான் முதல் உணவு. ஃபார்ம் ஃப்ரெஷ்னு சொல்லக்கூடிய பழங்கள், காய்கறிகளை அதிகம் சேர்த்துக்கணும். தினமும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து உணவுப் பொருட்களை பயன்படுத்துறது நமது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்கிறார் சித்த மருத்துவர் சிவராமன் அவர்கள். வெங்கடேசன் சார், கொரோனா வலி, பெருந்தொற்றினால் பாதிப்பு, உயிரிழப்பு ஏற்பட்டிருந்தாலும் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடத்தை கற்பித்திருக்கிறது. இந்த காலத்துல மனிதனை மட்டுமே மையப்படுத்தி இந்த உலகம் நகர்ந்தது. சமுதாயத்தை பற்றி, அதாவது பிற உயிரினங்களை பற்றி அவ்வளவா கவலைப்படல. தவறில்லையா? எல்லா உயிரினங்களும் சேர்ந்ததுதான் இப்பூ உலகு. அதனால எல்லா உயிரினங்களும் நல்லபடியா வாழ இந்த சூழல், பூமி உகந்ததா இருக்கணும். வாழ்வில் உணவை, நல்லுணவை முதன்மைப்படுத்தணும். தரமான உணவையே உற்பத்தி செய்யணும். நேரத்துக்கு உறங்கணும். ராத்திரி தூக்கத்தின் போதுதான் நம் உடல் தன்னைத்தானே சீராக்குகிறது. தினமும் காலையில் வெறும் வயிற்றுல சூடான தண்ணீர் குடிக்கணும். தினமும் ஏதாவது ஒரு பழத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட சொல்றாங்க. பச்சையாக சாப்பிடக்கூடிய தேங்காய், ஊற வைத்த நிலக்கடலை, வெள்ளரி பிஞ்சு, கேரட், சின்ன வெங்காயம், பழங்கள், பருப்பு வகைகள் ஆகியவற்றில் முடிந்ததை தினமும் உட்கொள்ளணும். அளவா சாப்பிடணும். வயிறு முட்ட உண்ணக்கூடாது. உணவை போல உடற்பயிற்சி அவசியமான ஒண்ணு. 3 வேளை ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுனால 2 வேளை அவசியம். 20 நிமிட நடைப்பயிற்சி செய்ய சொல்றாங்க. சாப்பிட்டது செரிக்கணும் இல்லையா? எப்பவும் மகிழ்ச்சியா சிரித்த முகத்தோடு இருப்பது நல்லது. இறுக்கம் கூடாது. நமது வட்டத்தை இயந்திரங்களோடு குறுக்கிக் கொள்ளக்கூடாது. மனித வாழ்க்கையை கொல்லும் கவலைகளை புறந்தள்ளிவிட்டு ஆளுமையை தரும் தன்னம்பிக்கையோடு வாழ்க்கையை ஓட்டுவோம். வெங்கடேசன் சார், பாட்டிலில் அடைக்கப்பட்ட குளிர்பானங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நம்மூர்ல எளிதா கிடைக்கக்கூடிய இளநீர், பன நொங்கு, தர்பூசணி பழம், வெள்ளரி பழம், எலுமிச்சம்பழம், திராட்சை பழம் இவற்றை சாப்பிடணும். உடம்புல இருக்கிற சூடு தனியும். இவற்றை உற்பத்தி செய்கிற விவசாயிகளின் வாழ்க்கையும் நாடும் செழிக்கும். நமது குலத்தொழில் விவசாயம் செழிக்க நம்மூர் விளை பொருட்களை பயன்படுத்துவோம். இவற்றை மறக்க கூடாது. இயற்கைக்கு எதிரானவற்றை, அதாவது எதையோ தின்று, எதையோ குடித்து, எதையோ மென்று, எதையோ புகைத்து, இல்லா நோய்கள் எல்லாத்தையும் தனக்குள்ளே இழுத்து விட்டான் மனிதன். எதை சாப்பிட்டாலும் கசப்பாய் முடிப்பது உலகளாவிய உணவு முறை. தமிழனுக்கு வேப்பம்பூ துவையிலும் பாகற்காயும் அன்றாட உணவில் இருந்தது. இவை முறையாக இருந்தவரை எந்த நோய் நொடியும், குறிப்பா சர்க்கரை நோய் இல்லாமத்தான் இருந்தது. எல்லாத்தையும் அப்பப்போ மனிதன் மாற்றினான். வாழ்க்கை முறை, உணவு முறை மாறியது. உடலில் சீர்கேடுகள் வர துவங்கிவிட்டன. எல்லாமே நாமளே வரவழைச்சுக்கிட்டது தானே. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.